மோசே வெளியேற்றம். பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். கொடூரமான பார்வோன் அவர்களை கடினமாக வேலை செய்ய வைத்தான். அவர்கள் உதவிக்காக அழைத்தார்கள். தேவன் அவர்களின் அழுகுரலை கேட்டார். அந்த நேரத்தில் மோசே என்ற ஒரு குழந்தை பிறந்தான். அவனுடைய உயிரை காப்பாற்ற அவன் தாய் அவனை ஒரு கூடைத்தில் வைத்து ஆற்றில் விட்டாள். எகிப்து ராஜகுமாரி அவனை கண்டுபிடித்து அரண்மனையில் ஒரு இளவரசனாக வளர்த்தாள். ஆனால் மோசே தன் மக்களை ஒருபோதும் மறக்கவில்லை. ஒருநாள் பாலைவனத்தில் இருந்தபோது எரியும் முள்ளுக்காட்டின் மூலம் தேவன் மோசேயிடம் பேசினார். என் ஜனங்களை விடுதலை செய்ய பார்வோனிடம் செல். பார்வோன் மறுத்தான். அதனால் தேவன் எகிப்தின் மீது சக்தி வாய்ந்த தண்டனைகளை அனுப்பினார். இறுதியில் பார்வோன் ஒப்புக்கொண்டான். இஸ்ரவேலர் விடுதலை பெற்றார்கள். ஆனால் பின்னர் பார்வோன் மனம் மாறி தனது படையுடன் அவர்களை துரத்தினான். சிவப்பு கடலும் எதிரிகளும் நடுவில் சிக்கியபோது மக்கள் பயந்தார்கள். அப்போது மோசே தனது கோலை உயர்த்தினான். தேவன் கடலை பிளந்தார். அவர்கள் உலர்ந்த நிலத்தில் நடந்து சென்று இறுதியில் முழுமையான சுதந்திரத்தை பெற்றார்கள்.